சூப்பர் ஸ்வாக் சிஎம். சம்பவம்னா சம்பவம், அப்படிப்பட்ட சம்பவம். உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? கதறல் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓயாது போலயே. அழுகை இருந்தது, கதறல் இருந்தது, ஒப்பாரி இருந்தது, இப்போ ஓலமிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சோஃபா மாடல்னு எத்தனை முறை பேசினாரு சட்டமன்றத்துல? உரிமையா உட்காந்து கேட்டாங்களா இல்லையா? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டு எங்களுடைய நேரம் வரும்பொழுது நாங்க பேசுறோம் அப்படின்னு பேசும்பொழுது பதறி அடிச்சுன்னு ஓடுனதுக்கு காரணம் என்னங்க? ஒரு மெச்சூரிட்டி இன் ஹேண்டிலிங் திங்ஸ் வந்து அப்படிதான் இருக்கணும். பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தைக்கு ஆதாரம் இருக்குது. இன்னைக்கு நான் கேட்கறேன், இது பதில் சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருந்தார்ல, அவருக்கு அப்படியே ரைட் சைட்ல நேருன்னு ஒருத்தர் உட்கார்ந்தார்ல, இடி அவருடைய துறையில அவர் துறை ரீதியா பண்ணின ஊழலுடைய பட்டியலும் அதற்கான ஆதாரங்களையும் அப்படியே கொண்டு போய் டிவிஎஸ்சில கொடுத்தாங்க. அதுல 2வது பேஜ்ல இருந்து திருப்பினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்டியாவது பார்ட்டி ஃபண்டுங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. உள்ள வந்துட்டு லீகலா பேசினா எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டீங்க, இப்போ வெளியே வந்து பர்சனல் அட்டாக் தான் பண்ணணும். நாங்க காலகாலமா எதானே பண்றீங்க? ஆமா. எம்ஜிஆர் அவர்கள் பார்க்காததா, ஜெயலலிதா மேடம் பார்க்காததா, இல்ல அதுக்கு முன்னாடி காமராஜர் அவர்கள் பார்க்காததா, இந்திரா காந்தி அரசியல் அப்படிதான் இருக்கும். அந்த அரசியல் தான் இனி அப்படி இருக்காதுங்க. அது மாறும். ஏன்னா மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுடைய அருவருப்பான அரசியலை எவ்வளவு நாள் தான் பண்ண போறீங்க? வெக்கக்கேடு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மளோட இருந்திருப்பவர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள். அசம்பிளிலாம் முடிஞ்சு அப்படியே ஒரு சிரிப்பாக வந்து உட்காந்துருக்கீங்களே, என்ன மேட்ரு? சிரிக்குதே தமிழ்நாடு. எப்படி டிஎம்கே பண்ண ஃபன் எல்லாம் பார்த்து, காமெடி எல்லாம் பார்த்து. அப்படி எதுவும் இல்லைங்க. அப்படியா? என்ன சீரியஸா நடந்தது? அவங்க தரப்புல இருந்து பண்ண வேண்டிய ஒரு சரியான அரசியல் கையில் எடுத்து. என்ன அரசியல்? சிரிக்காதீங்க, எனக்கு சிரிப்பு வருது. என்ன அரசியல் அது? நான் ஒரு அதாவது வந்து ஒரு எதிர்கட்சினா அவங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு வந்து கடந்த 50 வருஷம் வெளிநடப்பு பண்றது. அதுதான் முக்கியமான பொறுப்பா? அது ஒரு முக்கியமான டெமோக்ரஸியில ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் வெளிநடப்பு. இந்த கான்ஸ்டிடியூஷன் படியே உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தாண்டி ஒரு விஷயங்கள் பேசும் பட்சத்தில் பீட் பார்லிமெண்ட், ராஜ்யசபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எதுவா வேணா இருக்கட்டும், அங்கேருந்து நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறீங்கன்னும் பொழுது உங்களுடைய கருத்துக்கள் மன்றத்தில் கேட்கவே படாது. நீங்கள் வெளியே போய் கத்தி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வெளியே வந்து பிரஸ்ல பேசிடுறோம்ல, மன்றத்தில் ஏற்கணும்ல, அதுக்கான பதில் வேணும்ல. பதில் வேணும்னு தான் வெளில போனாருன்னு நினைக்கிறேன். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ கொடுக்காத பட்சத்தில் எங்கே பேச முடியும்? பிரஸ்ல தான் பேச முடியும். நான் நேற்றுலேருந்து இந்த நிறைய விஷயங்கள் நான் இது பார்த்துட்டே இருந்தேன். சில இது வந்து ரொம்ப ஃபனியாக இருந்தது. டிஎம்கே காரங்க போடுறதெல்லாம் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னா என்னன்னு தெரியுமா? பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டார்ல, என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னா என்ன? பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னா பாயிண்ட் பேசுறதுக்கு விடணும், அதான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று இருக்குது. நேற்று என்ன நடந்தது? இந்த 3 நாள் சட்டமன்றம் எதுக்கு நடந்தது? இவர் நம்ம கவர்னர் பேசிட்டு போனதுக்கான இது. கவர்னர் பேசின உரையின் மீது இவங்களுடைய ரிமார்க்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. முதல்வரும் தெரிவிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவரும் தெரிவிக்கிறாரு. இதுதான் நடந்தது. சபாநாயகர் இதை ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று சொன்னார், இதுவே 3 நாள் தான் நம்ம நடத்துகிறோம், ஸோ இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து பெருசாக இருக்காது, நம்ம அதை அடுத்த முறை பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார். அதன்படி தான் நடந்தது. 3ஆம் நேற்றுக்கு நினைக்கிறேன் ஆதவ் அர்ஜுனா அவர்களாகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், ராஜ்மோகன் அவர்களாகட்டும், இவங்க வந்து எழுந்து பேசின பொழுது சபாநாயகர் அதை சில இடத்துல வந்து காட்டமாகவே எதிர்த்து உரைத்திருந்தார். ஆதாரம் கொண்டு வந்துட்டு பேசுங்க, ஆதாரம் இல்லாமல் இதெல்லாம் பேசுனீங்கன்னா நான் நீக்கிடுவேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். இப்போ நீங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு ஒன்று ரைஸ் பண்ணும் பொழுது நீங்கள் சொல்கிற கருத்தை இந்த மன்றம் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க. இப்போ சபாநாயகர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இதை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா? சரி, ஏற்றுக்கணும்னா உங்களுடைய கருத்து என்ன? ஏன் அதை ஏற்றுக்கக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இவங்க அதுக்கு பதில் சொல்லட்டும், அப்போ நான் டிசைட் பண்ணுவேன் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க வேணாம். சபாநாயகர் என்ன சொன்னார்? உங்களுக்கு டைம் வரும்போது கொடுக்குறேங்க, இவர் பேசி முடிக்கட்டும். சிஎம் பேசி முடிச்சு உங்களுக்கு உங்க சான்ஸ் கொடுக்குறேன், அப்போ பேசுங்கன்னு சொன்னாங்க. ஏன் எழுந்து வெளியே போனீங்க? பேசதான் சொல்லிட்டாருல்ல. அந்த லைன் வரும்போது அங்கேயே நிறுத்தி அங்கேயே பதில் பேசணும் அப்படியே அவசியம் கிடையாது. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்க, அந்த பாயிண்ட் நோட்டட். இந்த இஷ்யூவில் நீங்கள் வந்து கருத்து தெரிவிக்க போகிறீங்க, அதுக்கு மேலே அவரும் பதில் சொல்லுவாருங்கிறதையும் சபாநாயகர் சொல்லிட்டார். என்ன இன்னும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை ஒரு
பயன்படுத்தியிருந்தார். நீங்க கேள்விகளை கணைகளா கூட தொடுங்க, முதல்வர் பதில் சொல்லுவாருன்னாரு. ஆமா சொன்னாரா? சொன்னாரு. ஏன் கேள்வியை வெளியே போனீங்க? கேள்வி கேட்காம அந்த நேரத்திலேயே உடனே பேச விடணுங்க. நீங்க அப்படிலாம் விட முடியாதுங்க சார். எங்க ஒரு முதல்வர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா குறுக்க பூந்து நாங்க எதனா பேசுவோம், ஒரு இது ஆகும். அது என்ன, ஒரு ஃப்ளோவா பேசிட்டு இருக்க வரைக்கும் அவரை பேச விடக்கூடாது, அவரை பேசக்கூடாது, எழுந்து நின்று ஏன்னு கத்தணும், கையை காட்டணும், இல்ல அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து எதிர்கட்சி நபர்கள் பண்ணக்கூடிய மரபு இல்லையா? அவங்க உடனே ஆனா டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது இது பாருங்களேன், மாண்பை மீறிட்டார்கள், மாண்பை மீறி விட்டார்கள். என்ன மாண்பை மீறினாங்க? எல்லாமே தான் பேசுனது ஃபுல்லாமே மாண்பை மீறினது தான். 1989 சும்மா உடனே நீங்க பழைய எதுக்கு போயிடாதீங்க சார். என்னங்க நீங்க உடனே பழைய எதுக்கு போயிடக்கூடாது, இப்ப நடக்கிறத பத்தி பேசுங்க. 1989ல அப்ப இருந்த மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த சட்டமன்றத்திலேருந்து வெளியே வந்து தலைவிரி கோலமா வெளியே வந்து இனி உள்ள வந்தா நான் வந்து சிஎம் தாண்டா வருவேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அப்ப என்ன நடந்தது அந்த சட்டமன்றத்துல? அதுக்கு ஏதாவது இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் உண்டா? அங்க இருந்தவர் அன்று இங்க இவர் இருந்தாரு, அன்று அவர் அங்க இருந்தாருன்னு சும்மா அவங்க பேசுறதெல்லாம் நாங்க நம்ப கூடாது. அன்னைக்கு லைவ் பண்ணீங்களா? டேப்பாவது வச்சிருக்கீங்களா? வீடியோ டேப் சட்டமன்றத்துக்கு உள்ள நடந்த விஷயம் பட்டவர்தனமா தமிழக மக்களுக்கு தெரிஞ்சதுனால தானே அடுத்த தேர்தலில் 2 சீட்டு ஜெயிச்சிங்க. 91ல ஆட்சி கலைக்கப்பட்டு திருப்பி வரும்போது 2 சீட்டு ஜெயிச்சிங்களே சார். எதுக்கு சார் மக்கள் கிட்ட பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க டிஎம்கே பாருங்களேன், எதுக்கு இதெல்லாம் போய் பேசுறீங்க? கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போங்க, ஆதாரம் இருக்குதா, சிபிஐக்கு போங்க, வழக்கு தொடுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. சிபிஐக்கு போங்க, இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி கிட்ட போங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. மக்கள் கிட்டே சொல்லக்கூடாது. மக்கள் தாங்க இங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய சக்தி. நீதிமன்றத்தை விட மிகப்பெரிய சக்தி யாருங்க? அதனாலதான் உள்ள பேசாம மக்கள்கிட்ட போயிட்டு நேரா பிரஸ்ல பேசுறோம். பேசுங்க, என்ன பேசுனீங்க? அதுக்கும் பதில் வருது இல்ல. அதுக்கு வந்து பர்சனலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ள வந்துட்டு லீகலா பேசினா எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டீங்க, வெளியே வந்து பர்சனல் அட்டாக் தான் பண்ணணும். நாங்க காலகாலமா எதானே பண்றீங்க. ஆமா, எம்ஜிஆர் அவர்கள் பார்க்காததா, ஜெயலலிதா மேடம் பார்க்காததா, இல்ல அதுக்கு முன்னாடி காமராஜர் அவர்கள் பார்க்காததா, இந்திரா காந்தி அரசியல் அப்படிதான் இருக்கும். அந்த அரசியல் தான் இனி அப்படி இருக்காதுங்க. அது மாறும். இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஞ்சம் எச்சமான இந்த மீதி இருக்கிற சீட்டுகளும் பறிக்கப்படும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில். ஏன்னா மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுடைய அருவருப்பான அரசியலை எவ்வளோ நாள் தான் பண்ண போறீங்க? இதே அது உங்களுக்கே அருவருப்பா இல்லையா நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல்? இல்லையா? இதுதான் உங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்து வச்சது வந்து இவ்வளோதான். வெக்கக்கேடு. இப்போ அங்கே சட்டசபையிலே பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் பேசும்போது, இப்போ இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசினார் அன்னைக்கு முன்னாடி நாள். அவர் பேசி முடிச்சு உட்காந்ததுக்கு அப்புறமா அதுக்கு பதில்களை வந்துட்டு அமைச்சர்கள் சொன்னாங்க. இப்போ திமுக தரப்புல நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் மட்டும் அப்போ குறுக்க பேசுனீங்களே அப்படின்னு. இந்த குறுக்க பேசுனதுக்கும் இவர் எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடிச்சு உட்காந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கும் வேற. ஆனால் நாங்கள் அதை அப்படி சொல்ல மாட்டோம். நாங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்து நீங்க மட்டும் எடுத்து பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி. அதுக்கு வேற குடும்பம் என்னன்னா, முன்னாள் சபாநாயகர் அப்பாவு வேற வந்து ஒரு பிரஸ் சந்திச்சிருக்காரு போல் இருக்கு. நாம எல்லாருமே சந்திக்க வேண்டியதா, எல்லாருக்கும் ஒரு இது கொடுத்தாச்சு ஆல்ரெடி டாஸ்க். எல்லாம் பிரஸ் சந்திங்க. இது வந்து ஒரு மோசமான ஒரு ஆட்சி. இது வந்து சபாநாயகர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து தவறாக நடந்து கொள்றாங்க, மாண்பை மீறுறாங்க, சினிமா டயலாக் வந்து பேசுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஒரு 7-8 பேரை பேச வச்சாச்சு நேரத்தை பிரஸ் மீட்ல. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எத்தனை முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து வெளிநடப்பு பண்ணினாரு? காரணம் வந்து சபாநாயகர் ஒரு தலைபட்சமா நடந்துக்கிறார். சபாநாயகர் திமுக அமைச்சர்கள் பேச வேண்டியதெல்லாம் அவர் தான் பேசுறாரு. நாங்க பேசுறத வந்து எங்களுக்கு அலோவும் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படியே இந்த எதிர்கட்சி தலைவர் பேசுறது டிவியில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அந்த லீடு கொடுத்தாலும் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அந்த வயர்கள் பிடுங்கப்படுது, கரண்ட் ஆஃப் பண்ணப்படுது. இந்த மாதிரி எத்தனை முறை கம்ப்ளைண்ட் பண்ணினார்? அதே தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதேதான் இப்போ நடந்துச்சு. நேற்று ஃபுல்லுமே லைவ் போட்டீங்க. எது மாட்டிக்கிட்டீங்கல்ல? இல்ல நேத்து லைவ்லாம் போடல. எங்க போட்டு சார்? எங்க சார் போத்தீங்க? அது எங்க சார் நேத்து லைவ் ஃபுல்லா எதுல பாத்தீங்க? நேத்து ஃபுல் லைவ்லாம் போடல. நேத்து அவ்வளவு விஷயம் கட் பண்ணிருக்கீங்க நீங்க. எது எல்லாம் கட் பண்ணியாச்சு. எது கட் பண்ணாங்க? நிறைய கட் பண்ணிருக்கீங்க நீங்க. எதுங்க கட் பண்ணாங்க? நிறைய டைம்லைன்ல பேசுங்க சார். நிறைய கட் பண்ணிருக்கீங்க. நிறைய கட் பண்ணிட்டீங்க நீங்க. எதுன்னு தெரியாது, கட் பண்ணிட்டீங்க. ஆனா லைவ்ல எடிட் பண்றாங்களா? ஆமா ஆமா, அதெல்லாம் பெரிய டெக்னாலஜி. நிறைய கட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் வந்து லைவ்ல டெக்னாலஜி. ஒரு விஷயம் மட்டும் வந்து நல்லது எது பண்ணிருக்கீங்க அப்படின்னா, வந்து திமுக காரங்க வந்துட்டு இந்த கை காட்டும் போது அதெல்லாம் காட்டிட்டாங்க. ஒரு 2-3 காட்டினீங்க, நிறைய காட்டாம விட்டீங்க. அது வரைக்கும் ரைட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நிறைய திமுக காரங்களை என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, எதுக்கு சார் வந்துட்டு லைவ் வந்து இன்னும் நீங்க தான் வந்து மாற்றம்னு சொன்னீங்க, நீங்களும் லைவ் போட மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு. இப்ப இன்னைக்கு போட்டதுக்கு அப்புறம் ஐயா இப்ப எதுக்கு போட்டாங்க இவங்க? இந்த கையை நீட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வருது.
ஒழுங்கு கட்டுறது. லைவ் நீங்க வேணாம் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது, எது வேணுமோ அதை மட்டும் போட்டுக்கோங்க, எதுக்கு அப்படின்னு இப்ப சொல்ற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. இப்ப எடுத்து போட்டு காட்டுவீங்களா சார் நீங்க? ஆமா, லைவ் தானே. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் அவர் ஒரு 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 இதுல ஒரு ஆக்ரோஷத்துல ஒரு இமோஷனல் ஆகி நாக்க கடிக்கிறாரு, கையை காட்டுறாரு, அதெல்லாம் நீங்க எப்படி சார் போட்டு காட்டுவீங்க? நீங்க அதெல்லாம் காட்டக்கூடாது, லைவ்ல காட்டக்கூடாது. எப்படி காட்டலாம் அதை? நீங்க அந்த பொறுப்பு கூட இல்லையா அந்த இந்த முதலமைச்சருக்கு? எங்களுக்கு என்னங்க பொறுப்பு? அங்க இருக்கிற உங்களுக்கு தாங்க பொறுப்பு இருக்கணும். நீங்க தாங்க செய்யறீங்க இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்களை, நீங்க தாங்க செய்யறீங்க. மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டாங்க, மொத்தத்தையும் பாக்குறாங்க. இத்தனை நாள் வந்து செவிவழி செய்தியா கேள்விப்பட்டதெல்லாம் இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க. இதை விட அசிங்கம் உங்களுக்கு எதுவுமே இருக்க முடியாது. முன்னாடி எந்த ஒரு இதுல வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இத்தனை தடவை உட்காந்து லைவ்ல எல்லாம் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. யாரும் இன்னைக்கு அசம்பிளி எவ்வளவு பேர் லைவ்ல உட்காந்து பார்த்து அதுல நாங்க நாக்கு மடிக்கிறதுல இருந்து கையை நீட்டுறது எல்லாமே தெரியுது அப்படின்னா அதுக்கு முழுக்க இந்த பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். நாங்க தான் ஏத்துக்கிறோம். இதுல பெருமை வேற. ஆமா, லைவ் பண்ணி இருக்கிறோம், அசம்பிளி லைவ்ல ஓடுது, எல்லாரும் பாக்குறாங்க, பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, இவர்களுடைய யோகியதை என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருடைய யோகியதையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க எதிர்கட்சி தலைவர் பேசும் பொழுது கேரியர்னு எவ்வளவு கிண்டலா பேசினாரு. சோஃபா மாடல்னு எத்தனை முறை பேசினாரு சட்டமன்றத்துல. பொறுமையா உட்காந்து கேட்டாங்களா இல்லையா? என்னமோ பேசு, அதுக்கான பதில் கொடுக்குறாங்க. பதில் கொடுக்குற வரைக்கும் அவங்க பொறுமை காத்தாங்களா இல்லையா? முதல்வர் என்னங்க ரியாக்ஷன் பண்ணாரு? என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தாரா? அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. ஒரு மெச்சூரிட்டி இன் ஹேண்டிலிங் திங்ஸ் வந்து அப்படிதான் இருக்கணும். டிவி கேக்கு மெச்சூரிட்டி இல்லையா? இதுக்கு பேர் மெச்சூரிட்டி. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டு எங்களுடைய நேரம் வரும்பொழுது நாங்க பேசுறோம் அப்படின்னு பேசும் பொழுது பதறி அடிச்சுன்னு ஓடுனதுக்கு காரணம் என்னங்க? உங்களுக்கு அரசியல்லாம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா புக்ல படிச்ச மாதிரி அப்படியே அழகா ஃபாலோ பண்ணணும். ஒரு பேசி முடித்த பிறகு அந்த நேரம் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் வரை கையை மட்டும் உயர்த்தி காட்டி விட்டு நம்மளை கூப்பிடும் போது எந்திரித்து, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அரசியல்னா அப்படி அமளி துமளியா இருக்கணும். டகால் நீங்க இந்த சேரு பறக்கணும், புக்கு பறக்கணும், கையை நீட்டணும், நாக்கு மடிக்கணும், பேச விடக்கூடாது, இது அராஜகம் பண்ணணும். அதுதான் அரசியல். மக்கள் முகம் சொல்லிக்கிறாங்களே, எங்க சொல்லிச்சாங்க? நீங்க பாத்தீங்களா? ஒவ்வொருத்தவங்க வீட்டுல டிவியில பாத்தீங்களா? நீங்க அவங்க டிவி பார்க்கும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி? நீங்க நாக்கம் அடிக்கும் பொழுதும், விரலை உயர்த்தி பேசும் பொழுதும், அநாகரிகமா நடந்துக்கும் பொழுதும், இந்த மாதிரி பிலோ த பெல்ட் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும் பொழுதும், பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணும்போதும் மக்கள் முகம் சொல்லிக்கிறாங்களே. சொல்லித்ததுனால தானே சார் இன்னைக்கு நீங்க சும்மா இருக்கிறீங்க, எதிர்கட்சியா இருக்கிறீங்க. முன்னாள் முதல்வர் எங்க இருக்கிறாரு? இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்களா? அப்பவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சுய புத்தி வர்றது கிடையாது. இந்த லைவ்ல போயிட்டு இருக்கு, பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சமாவது வெல் மேனடா பிஹேவ் பண்ணணும் சார். எப்படி சார் ஸ்கூல் பிள்ளைங்க நல்லா பிஹேவ் பண்றாங்க சார்? எப்படி சார் வெல் மேனடா எப்படி நடந்து நீங்க சொல்லுங்களேன் ஒரு நிமிஷம். அதாவது எதுக்கு வெளியே பதறி அடிச்சுன்னு ஓடுனீங்க? நீங்க சொல்றேன் நானு, நீங்க பேசுற வார்த்தைகள் சரி கிடையாது. நீங்க ஒரு ஆதாரம் இருக்குதா? பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தைக்கு ஆதாரம் இருக்குதா? இன்னைக்கு நான் கேட்கறேன், இது பதில் சொல்லுங்க. இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு எதுக்கு சொல்றாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு? 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து டிவிஎஸ்சி தமிழ்நாடு, டிஐஜி, சீஃப் செக்ரட்டரி 3 பேருக்கும் ஒரே லெட்டரோட காப்பியை அனுப்பினாங்க. அந்த லெட்டர் மொத்தம் 260 பக்கங்கள் கொண்ட ஒரு கடுதாசி. அதில் என்ன இருந்தது? எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருந்தார்ல, அவருக்கு அப்படியே ரைட் சைடில் நேருன்னு ஒருத்தர் உட்கார்ந்தார்ல, அவருடைய துறையில் அவர் துறை ரீதியாக பண்ணின ஊழலுடைய பட்டியலும் அதற்கான ஆதாரங்களையும் அப்படியே கொண்டு போய் டிவிஎஸ்சியில் கொடுத்தாங்க. டிவிஎஸ்சியில் கொடுத்து வழக்கு பதிங்கன்னாங்க. அதில் 2வது பேஜில் இருந்து திருப்பினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்டியாவது பார்ட்டி ஃபண்டுங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. ஆதாரம் அதான் ஆதாரம். போடுங்க, தேடுங்க சாமி. 30ஆம் தேதி 3ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 இடி கொடுத்த லெட்டரோட காப்பி எங்கன்னு தேடுங்க. இப்போ இடி சொல்லிட்டா அது வந்து ப்ரூஃப். இடி ப்ரூஃப் தாங்க கொடுத்துருக்கு, இடி சொல்லல. இடி ப்ரூஃப் கொடுக்குது, இந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, இவங்க மேல வழக்கு தொடங்கன்ட்டு ஒரு வந்து டாக்குமெண்டா கொடுக்குறாங்க. டாக்குமெண்டட் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அவதூறுங்க. இடி வந்து பாஜகவின் கைக்கூலி, சரிங்களா? திமுகவின்ற ஒரு கட்சி அழியணும், திமுகன்ற கட்சி இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளா பேசுறீங்க இப்பதான். அப்படி சொல்லல, அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்றேன். திமுக அழிவதற்காகவும் திமுகன்ற ஒரு கட்சி இருந்துச்சுன்னா இந்த நாட்டு மக்களும் நல்லா இருந்துருவாங்க. சமூக நீதியை கடைபிடிக்கிற ஒரு கட்சி, மக்களுடைய நலனுக்காக உழைக்கிற ஒரு கட்சி, இந்த கட்சி இல்லாம போயிடுச்சா தமிழ்நாடு மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்க, தமிழ்நாடு இருக்கக்கூடாது.
அது பாஜகவின் எண்ணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு இருக்கக்கூடாது, தமிழ்நாடு அழிஞ்சிடணும் பாஜக நினைக்குது. சரி, தமிழ்நாடுன்ற மேப்ல ஒரு இடமே இருக்கக்கூடாது, இந்த மக்களே கூட இவங்க ரொம்ப பண்றாங்க, நம்ம உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, இவங்க அத்தனை பேர் அழியணும்னு பாஜக நினைக்குது. அதை அழிக்கணும்னா அந்த மக்களை ஒவ்வொருத்தவங்களும் கொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்கள இந்த திமுகவினரை காவல் தெய்வங்களா, காவல் தெய்வங்களை கருப்பு சாமியாவும் ஐயனாராவும் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற திமுக, தமிழ்நாட்டுக்கு இல்ல அந்த மாதிரி எல்லாம் தப்பா பேசக்கூடாது. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஜானாக்கும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்துக்கும் காவல் தெய்வங்களா அமைச்சர்களா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது மாறி இருக்கு, அவ்வளவுதான். இடி எவிடன்ஸ் கொடுத்தது, இடி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல, இந்த எவிடன்ஸ் கையில இருக்கு, கேஸ் போடுறா அப்படின்னு இடி கொடுத்தது. எவிடன்ஸ் சார், ஃபேப்ரிகேட்டட் சார் அதெல்லாம். அப்படியே வாங்க, நேத்து மதியானம் என்ன ஆச்சு, மதியானத்துக்கு மேல என்ன நியூஸ் வந்தது பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வரல, சன் நியூஸ் பார்த்து தான் ஒன்றுமே வரல. சன் நியூஸ்ல வராது, மற்ற சேனல்லாம் பார்த்துருக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் இதே வழக்கை இந்த டிவிஎஸ்சிக்கு கொடுத்தாங்கல்ல லெட்டரு, அதுக்கு நாங்கள் வழக்கு தொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க. உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்ததுன்னா, இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு, ஏன் வழக்கு தொடுக்க மாட்டீங்க, வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க கே.என். மேலன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த ஆர்டரை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடக்கக்கூடாதுன்ட்டு போய் நின்னாங்க. இந்த வழக்கோடைய ஹியரிங் நேற்று மதியானம் வந்தது. இப்போ இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுச்சு, நாங்கள் அந்த மனுவை வாபஸ் வாங்கிக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமை இல்லை அதெல்லாம், அதுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? நீங்க அராஜகம் இதெல்லாம் நீங்க பண்றது. எந்த அராஜகம்? ஒருத்தர் மேல எவ்வளவு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து வழக்கு தொடுக்க சொன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை டிஃபெண்ட் பண்ணுமா, நாங்க வழக்கு தொடுக்க மாட்டோம்னு? அதுதாங்க அராஜகம். அதுக்காக உங்க வரி பணம் ஏன் வரி பணத்தை எடுத்து கத்தையா அந்த பணத்தை கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் வேற போட்டிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு கேஸ் நடத்துது, கவர்மெண்ட் லாயருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கோர்ட் ஃபீஸ் கட்டணும்னா அது எல்லாமே மக்களோட வரி பணத்துல போகுது. ஆமா, பின்ன யார் காசு? கே.என். காசா? அவர் ஊழல் பண்ணுவாரு, நம்ம காசு கொடுத்து அவரை டிஃபெண்ட் பண்ணுவோமா? என்னங்க அநியாயம் இது? நேற்றுக்கு மதியானம் அந்த நியூஸும் வந்தது இல்லை, கே.என். உள்ள இருக்கும் போதே நியூஸ் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அட்வொகேட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நேற்று வாதாடும் பொழுது என்ன வாதாடுறாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அப்படிலாம் வாபஸ் வாங்கிடக்கூடாதுன்னு வாதாடு. கவர்மெண்ட் மாறினாலும் கட்சி மாறினாலும் ஏற்கனவே எடுத்த கவர்மெண்டோடைய நிலையில தான் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டும் நிக்கணும், அதனால வாபஸ் ஒத்துக்க கூடாது, அவங்க வாபஸ் வாங்குறது ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க நேத்திக்கு. அந்த நியூஸ் உள்ளே வந்துட்டு இருக்கோம். தம்பி நீ வேற ஆதாரம் கேட்கிற எடுத்து காட்டிட போறானுங்க, வா ஓடிடுவோன்ட்டு கூட்டு போயிட்டாரு. ஓ, பக்கத்துலேயே தான் இருந்தாரு. இதுக்கு வந்து இது ஒரு நரேஷன். நரேஷன் இல்ல சார், உண்மை. தேடி பாருங்க சார் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு. அப்போ பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தைக்கு நீங்கள் இடி கொடுத்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் வந்து திடீர்னு நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் ஒவ்வொரு அசோசியேஷன் நடத்துகிறவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஆமாங்க நாங்களே கொடுத்துருக்கோங்க, எங்கள் அசோசியேஷன் வந்து நானே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்டர்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரி எதனா ஒரு ஆதாரத்துங்களை வச்சுக்கிட்டு ஸ்கூல் ஓனருங்க எங்ககிட்ட வாங்கினாங்க, இத்தனை லட்சம் பணத்தை வாங்கிட்டு தாங்க சர்டிஃபிகேட் ரினியூவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் ஆதாரம்னு திரட்டிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆதாரம் கேட்டீங்க, ஆதாரம் கொடுத்தாச்சு, அதனாலதான் கோவம் வருது. ஆதாரம் கொடுத்தாச்சு, அதுதான் அப்ப கோவம் வரும்ல. ஆதாரம் எங்க கேட்கணும்? பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறதுக்கான அவசியம் என்ன சார் இருக்குது? அங்க இவ்வளவு இருக்கு. ஆதாரம் நீங்க எங்க கேட்டிருக்கணும்? சட்டமன்றத்துல கேட்டிருக்கணும். கேட்டோம்ல, ப்ரூஃப் எடுத்து காட்டிட்டு பேசுங்க. காட்டுறோம் சார், காட்டுறோம்னு சொன்னாங்கல்ல, சொல்றோம்னு சொன்னாங்கல்ல, பதில் சொல்றோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப ஏன் போக வேண்டியதா? ஏன் ஓடிட்டீங்க? காட்டிட்டு போறாங்கன்னு ரொம்ப ட்ரிகர் ஆகிற மாதிரி பேசுனது உங்களோட சிஎம்னு கிடையாது, எல்லாருக்கும் அவர் தான் சிஎம்னு வச்சுக்கோங்களேன். சிஎம் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ட்ரிகர் ஆகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறாரு. அதுதான் அவர் என்ன சொன்னார்னா, நாங்க மக்கள் பணத்தை தொட மாட்டோம், அதோட முடிஞ்சுதா, விட்டுட்டு அடுத்த அது எப்படி விட முடியும்? தொடவும் விட மாட்டோம், இனி ஃபியூச்சர்லயும் கிடையாது, தொட்டவங்கள விடவே மாட்டோம்ன்ற. கண்டிப்பா விட மாட்டோம். இது என்ன பேச்சு சார்? இது உண்மை, இதுதான் உண்மை, இதான் மக்கள் கேட்ட மாற்றம். எதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் ஒருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க சார்? இது வரைக்கும் டிஎம்கே இருக்கும் பொழுது ஏடிஎம்கே வந்து திமுக ஊழல் சொல்றாங்களா இல்லையா? அதிமுக இருக்கும் பொழுது திமுக ஊழல் சொல்றாங்களா இல்லையா? அது சும்மா கிவ் அண்ட் டேக். 2021 நிறைவேற்றின வாக்குறுதிகள் இருக்குல்ல, 505 வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அதுல ஒரு முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா கொடுத்தாங்க? அதிமுகவினர்கள் செய்த ஊழலை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம் உடனே அமைக்கப்பட்டு விரைவா நீதி கொடுக்கப்படும்.
அப்படின்னு ஒரு வாக்குறுதி கூட அதுல இருக்கு. வாக்குறுதியெல்லாம் நீங்க ஏங்க சீரியஸா எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாக்குறுதிங்கிறது வந்து 500 505ன்னு புக்கா போட்டு வித்து அதை மக்களை பார்த்து நம்பி அவங்க ஏமாந்து ஓட்டு போடுறதுக்காக அந்த ஒரு 30 நாளுக்கான வேலைப்பாடுகள் மட்டும் தானே தவிர வாக்குறுதிகள்ன்றது திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த புக்கை வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுங்க. நீங்க 98% நிறைவேற்றிட்டோம், 96.5% நிறைவேற்றிட்டோம். சும்மா சொல்ல வேண்டியதுதான். யாரு போய் கணக்கெடுக்க போறா? இப்ப அந்த 505 இப்போ நிறைவேற்றிட்டாங்களா இல்லையான ஒரு புக் எடுத்து இந்த மக்கள்லாம் உட்காந்து உங்களுக்கு வேலை வெட்டிக்கு ஆஃபீஸ்க்கு போவாங்களா? நாங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் சார் அதெல்லாம். ஓ அப்படி எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க, எத்தனை வாக்குறுதியை பார்ஷியலா நிறைவேற்றிருக்காங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து வேற இந்த நம்ம ஈபில சொன்ன மாதிரியான வெள்ளை அறிக்கை வேற வரப்போறது. வரட்டும். இன்னும் குட்டுகள் கர்ஜிச்சாரு. யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள். அதுக்கப்புறம் எங்க போனாரு? பதில் சொன்ன டிரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க பண்ண ஊழல் வந்து சிபிஐல வழக்கு இருக்குங்க. தைரியமா எந்திரிச்சுன்னு 90,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் வந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு தைரியமா சொன்னாரு. அதுக்கு பதிலும் இங்க இருந்து வந்தது. சிடிஆர் அவர்கள் வந்து இங்க இருந்து பதில் சொன்னாரு. சிபிஐல வழக்கு இருக்குங்க, நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல பண்ண 400 கோடி ஊழலுக்குன்னு. அப்புறம் எங்க காணா போனாரு? என்னங்க ஒரு 90,000 டிரான்ஸ்ஃபார்மர் நான் வாங்கி போட்டுக்கிறேன்னு சொல்றாரு ஒருத்தர். உடனே டபால்னு எந்திரிச்சு நின்று அதுல 44,000 வந்துட்டு ஊழல்களை வழக்க சொல்லி சிபிஐ போட்டு ஹோல்டுல இருக்குது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்ன பேச்சுங்க? உண்மை என்ன ஒரு உண்மை? அப்ப இந்த மாதிரிலாம் அரசியல் பண்றதுனாலதான் வந்துட்டு உங்களை பிடிக்க மாட்டேங்குது. யாருக்கு? எங்களுக்கு பிடிக்க வேண்டாம், கட்சிக்கு பிடிக்கல, திமுக தேவையில்ல, மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசினா மக்கள் வந்து இங்க போறியா, வந்து ஊழல் எதிர்க்கிறாங்க, இங்க போறியா அப்படி இப்படின்னு ஆஹா ஓகோன்னு உங்களை பாராட்டி 2031 திரும்பவும் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை கூட்டு உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு கனவு இல்ல? அப்படிலாம் இல்லைங்க. இனிமே டிவிக்கே தான். ஓ அது இன்னும் பெரிய கனவு, மகள் கனவு. இனிமே டிவிக்கே தான். உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. நோ சான்ஸ். இதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த அமைச்சரை பாதுகாக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, அவங்களுடைய வழக்குகளை எப்படி நடக்கிறது, ஆமா அவங்கள தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கான வழிவகைகளை மட்டும்தான் தேடணுமே தவிர திரும்பி ஆட்சிக்கு வருவோங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. மக்கள் அதெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிட்டாங்க, ரொம்ப தூரம் எரிஞ்சிட்டாங்க. அது மாதிரி மார்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். டிஎம்கே திருப்பி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை சொல்றேன். மக்கள் மனசுல இருந்து எங்கேயோ போயிடுச்சு. சிஎம் நேற்று பேசுனதுல மிக முக்கியமான விஷயங்களா எல்லாரும் நீங்களாம் ஃபயர் விட்டுருக்கிறதுல வந்துட்டு முக்கியமான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டி ஃபண்டு, டாஸ்மாக் இந்த மேட்டரெல்லாம் தாண்டி ஒரு குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி, செம்ம கதை இல்லை, செம்ம ஸ்வாகா இருந்தது. ஒன் லைன்ல எவ்வளோ பெரிய கதையை சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குதா இங்க? எப்ப நடந்தது ஷூட்டிங்? சினிமா ஷூட்டிங்கா இது? நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் நீங்கள் ஒரு கண்ணை வைத்து உடைத்து விட்டீர்கள் அவர்களை. நீங்கள் நடித்த படமோ கெத்து, நீங்க தான் எங்க சொத்து. இதெல்லாம் எப்படி இருந்தது? குழுன்னு இருந்ததா? என்ன சார் குழுன்னு இருந்ததா சார்? அது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இந்த கட்சியின் முதல் குடும்பத்துடைய வாரிசு, சின்னவர். அவர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். அன்னைக்கு டெபுட்டி சிஎம் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த பாராட்டு நடந்த இதெல்லாம் பண்ணிட்ட பிறகுதான் டெபுட்டி சிஎம். அப்ப அதுக்கான ஒரு பில்டப் வேணும், மக்கள் மத்தியில ஒரு மாஸ் காட்டணும். அப்பெல்லாம் என்ன லைவ் போட்டிங்களா என்ன? ஏன் இந்த வீடியோலாம் மட்டும் வெளில வந்தது? மக்கள் மைண்டை டியூன் பண்றீங்களோ? அதுக்காக பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும்போது அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி சில வேலைகளை பண்ணலாம். அதை வந்து நீங்க வந்து இதோட கம்பேர் பண்ணுவீங்களா? நீங்க வந்துட்டு நான் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சபாநாயகர்கிட்ட கேட்டுட்டு, யார் எப்பேற்பட்ட ஒரு தலைவர், ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மாபெரும் 75 வருஷ பவள விழா கொண்டாடின ஒரு கட்சியுடைய அடுத்த கட்ட தலைவராக இந்த கட்சியை நடத்தி கொண்டு முன்னாள் முதல்வராக இருந்த ஒருத்தர், அவர் ஸ்டைலா ஸ்வாகா பண்ண ஒரு அவர் பண்ண ஒரு ஆக்ஷனை நீங்க திரும்ப பண்ணி காட்டுறீங்க. அதுவும் வந்துட்டு நீ என்ன வந்துட்டு பினிஷ்டுன்னு சொன்ன, இன்னைக்கு நீ இந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே கிடையாது, நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறேன், அதுவும் சிஎம்மா, நீ தான் இப்போ ஃபினிஷ்ட் அப்படின்னு இவ்வளோ பெரிய வார்த்தைகளை வந்து ஒரு ஆக்ஷன்ல சொல்றீங்களே, எவ்வளவு வலிக்கும் அந்த மனுஷனுக்கு. அது எரியுதடி மாலா ஃபேனை போடு. சினிமா ஷூட்டிங் நடத்துறீங்க நீங்க. அடுத்து சொல்லியிருக்காரு உதயநிதி அவர் சொல்லியிருக்காரு, அடுத்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்துருவாங்க, அடுத்து வந்து ஐட்டம் டான்ஸ் போடுவாங்க. அதுல தான் இருக்கு மைண்டு. கேரவன் வந்துருச்சு, அந்த வார்த்தையும் சொன்னாரு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஒரு மாதிரி ஐட்டம் சாங் சொல்லுங்கப்பா. சொன்னாரா இல்லையா? ஐட்டம் சாங்னு சொல்லலையா? என்ன சொன்னாரு? ஒரு என்ன சொன்னாரு? வேற மாதிரி சொல்றாரு. என்னன்னு சொன்னாரு? எதுக்குங்க இப்ப சொல்லுங்க சார், எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னாரு, நான் பார்த்தனே அந்த பிரஸ் மீட்ல
அடுத்த ஐட்டம் டான்ஸ். இந்த மாதிரி ஒரு அரசியல் நினப்பு பூரா சொம்பு மேலேயே கிடக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, எதில் அடிச்சுக்கிறதுனே தெரியலையே. எப்படிங்க ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி ஒரு இடத்த ஆக்கி வச்சுட்டு பஞ்ச் டயலாக் பேசுறீங்க நீங்க? நீங்க பேசும்போது நல்லா இருந்ததான்னு கேக்குறேன். நாங்க என்ன சார் பஞ்ச் டயலாக் பேசணும்? கேரியர்னு நீங்க பேசலையா? சோஃபா மாடல்னு நீங்க சொல்லலையா? புஷ்பா எதை வச்சு சோஃபா மாடல்னு சொல்றீங்க? நாங்க வந்து டிஎம்கேக்கு வந்து இது பிளாஸ்டிக் சேர் மாடல்னு பேர் வைக்கலாமா? அடுத்த கட்சி தலைவர்களையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய மக்களையும் எம்எல்ஏவா இருந்தா கூட சரி, அவன் அடுத்த கட்சியோட தலைவரா இருந்தாலும் அவனுக்கு பிளாஸ்டிக் சேர் போடுவே, இல்லைன்னா தூரமா நிக்க வைப்ப. பிளாஸ்டிக் சேர் மாடல்னு வைக்கலாமா உனக்கு பேரு? அந்த நாயை அடிச்சு தூக்கி வெளியே போடுன்னு சொல்லல. இதுல பேசுறீங்க சார் ஸ்டேஜ்ல. அந்த மக்கள் தான் சார் உங்களை ஓட்டு போடுறான். அப்படியே எகிரி வந்து அன்னைக்கே அடிச்சிருக்கணும். அதெல்லாம் சேர்த்துதான் எலெக்ஷன்ல அடிச்சாங்க ஓட்டா. இந்த மக்கள் ஒரு முறை தாங்க ஏமாறுவாங்க. ஒரு முறை மக்கள் வீழ்ச்சிக்கிட்டாங்க, திருப்பி அவங்கள வந்து நீங்க ஏமாத்த முடியாது. இத்தனை நாள் நீங்க வந்து வேற வழியே இல்லை. பேயா பிசாசா இருந்ததே 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு பேய்க்கு போடு, இல்லையா பிசாசுக்கு போடுன்னு இருந்தது. இன்னைக்கு அது மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு தூய சக்தி ஒண்ணு கிடைச்சு. தூய சக்தின்னு சொல்றீங்களே, கேட்ட கேள்விகளுக்கு பதில் வந்துச்சா? நான் வந்துச்சு. எந்த கேள்விக்குமே பதில் வரல. என்ன கேள்வி கேட்டீங்க? அது தெரியலையே. இல்ல, நிறைய கேள்விக்கு பதிலே வரல. என்ன கேள்வி? இதுக்கு வரலையே. ஈபி பத்தி கேட்டோம், ஈபிக்கெல்லாம் பதிலே இல்ல. ஏன் இல்ல? என்ன பதில்? என்ன சொன்னாரு? எதுக்கு செந்தில் பாலாஜி சைலண்டா இருந்தாரு? சரி, சிஎம் என்ன சொன்னாரு? சிஎம் வந்து ஏதோ வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் சொல்லிட்டாங்கல்ல. ஏற்கனவே பதில் கிடைச்சிருச்சு. திரும்பி இந்த மனுஷன் வேற சொல்லணுமா? எப்பா சிபிஐல வழக்கு இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினியே, நிலக்கரியை 2.3 லட்சம் டன்னு நிலக்கரியை காணமே, அதுக்கு என்னையா பதில் அப்படின்னு அங்க வந்து சொல்லணுமா? நீங்க ஏற்கனவே போட்டு வச்சிருந்த இன்னைக்கு பார்த்தேன், சிவசங்கர் வந்து எஸ்.எஸ். சிவசங்கர் வந்து பேசியிருக்கிறாரு. ஹார்ட் டிஸ்க்கும் கரண்ட்டுக்கும் என்ன சம்பந்தமா? ஹார்ட் டிஸ்க்ல கரண்ட் போகுது நான் சொன்னாங்க. இதை ஒரு வாதம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார். ஹார்ட் டிஸ்க்கும் கரண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க டேட்டா எப்படி இங்கே சேவ் பண்ணுவீங்க? நீங்க தான் ஸ்டுடியோலாம் வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. டேட்டா எப்படி சேவ் பண்ணுவீங்க? சும்மா அப்படியே சேவ் பண்ண வேண்டியதான். எதுல பண்ணுவீங்க? சும்மா அப்படியே கையை வச்சு ஹார்ட் டிஸ்க்ல தானே. அதுக்கு பேர் தானே ஹார்ட் டிஸ்க். சார், நீங்க பண்ற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த தாவேக்கா இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் டிஎம்கேவை ட்ரிகர் பண்ணுதோ அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க இத்தனை நாளா எப்படா அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, இத்தனை நாளா இவங்கெல்லாம் எப்படா எம்எல்ஏ ஆனாங்க, இவ்வளவுதான் இவங்களுடைய அறிவா அப்படின்னு சொல்லி தேவையில்லாம நீங்க திமுக எம்எல்ஏக்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் மேட்டர் மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன பேசுறாரு, இவர் சம்பந்தமே இல்லாம பேசுறாரு அப்படின்னு. உள்ள ஒழுங்கா உட்காந்துக்கிட்டு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நல்லா பக்கமா எழுதி கொடுத்து யாரோ ஒருத்தவங்களுடைய டயலாக்லாம் அழகா பேசிக்கிட்டு இருந்தாரு முந்தா நாள் வரைக்கும். அதனால பவர் ஷேரிங்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆபீஸ்ல கூட பவரே இல்ல. பஞ்ச் டயலாக் நல்லா இருந்ததா? சிஎம் நம்ம அண்ணன் வந்துட்டாருன்னா வந்துட்டு பவர் வந்துருண்டான்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பவரே இல்லாம போயிடுச்சு. இந்த மாதிரி பஞ்ச் எழுதி கொடுத்ததை படிச்சா கூட பரவாயில்ல. எதையோ ஒன்று டிஎம்கே அவருடைய உதயநாத் தம்பிகள் எழுதி போட்ட மீம்ஸை பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பதில் உங்களுக்கு எந்த பாஷையில சொன்னா புரியுமோ அந்த பாஷையில தானே பேசி ஆகணும். சூப்பர் ஸ்வாக் கொடுத்தாரு. சூப்பர் ஸ்வாக் சிஎம் பண்ணது. சம்பவம்னா சம்பவம், அப்படிப்பட்ட சம்பவம். கதறல் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓயாது போலயே. ஒப்பாரிக்கு மேல போயிட்டாங்க. என்ன வார்த்தை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கும் தமிழ்ல தேடி பார்க்குறேன். கதறல், அழுகை இருந்தது, கதறல் இருந்தது, ஒப்பாரி இருந்தது. இப்போ ஓலமிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி நல்ல தமிழ் வார்த்தை. ஒப்பாரிட்டு இப்போ ஓராமான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய குட்டுகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிலையும் நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் வெளில வந்துட்டே தான் இருக்கும். இனிமேலும் வந்துட்டே தான் இருக்கிறோம். நேத்து அவங்க அநேகமா எனக்கு தெரிஞ்சு வெளியே எழுந்திரிச்சு ஓடினதுக்கு முக்கிய காரணம் பக்கத்துல இருந்து கேஎன் நேரு, தம்பி வந்துச்சு மெசேஜ், சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க, படுபாவிங்க வா ஓடிடுவோம் அப்படின்ட்டு கொண்டு ஓட்டுக்கிறேன். அவ்வளவுதான் நடந்தது சார். எந்திரிச்சு ஓடுற திமுக என்னைக்குமே திரும்ப வரும்போது என்ன வேகத்துல வரும் நீங்க பாத்துருக்கீங்களா? ஏன் எதையா வச்சுட்டு போயிட்டோம், மறந்துட்டு போயிட்டாங்களா? போனை வச்சுட்டு போயிட்டேன், குடுகுடுன்னு வந்து எடுத்துன்னு போனா. பவர்ஃபுல்லா பஞ்ச் பேசும்போது இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது. அதாவது ஒரு திமுக காரன் ஒரு இடத்துல இருந்து எந்திரிச்சு நகர்றான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கும். அங்க இருந்தது எதுவுமே இருக்காது. இப்போ எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டு போயிட்டு இருப்பான்.